இனிப்பான கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசி காண முடியுமா சொல் மனமே. ரட்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம். இந்த பூமியிலே எவர்க்கும் இல்லை நிம்மதி, அந்த நிம்மதியை பெற இயேசுவே கதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். யாரை குறித்து? யாரிடத்திலே பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதாகவும், யாரிடத்திலே அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றதாகவும், யார் ஏராளமான வீடுகளை கட்டியிருக்கிறார்கள், பங்களா இருக்கிறது, கார் இருக்கிறது, சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் வெற்றி பெற்றதாக உலகம் காண்பிக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் ஒரு மனிதன் வெற்றி பெற்றிருந்தாலும், அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும். அலெக்சாண்டர் ராஜாவை சிந்தித்து பாருங்கள். அவன் படையெடுத்து சென்று கிட்டத்தட்ட உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தினான். ஆனால் அவனுக்கு மரணத்தை வெல்ல முடியவில்லை. சிறிய வயதிலேயே அவன் மரித்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவுதான் வெற்றி பெற்றிருந்தாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இருந்தாலும், ஒரு மனிதன் மரணத்திற்கு பின் நித்தியமான அழிவிற்கு போவானானால், நித்தியமான நாசத்திற்கு போவானானால் என்ன பிரயோஜனம்? ஆகவேதான் இந்த கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அருமையானவர்களே, நம்முடைய ஜீவன் நித்திய காலம் நரகத்திற்கு போகாதபடிக்கு காப்பாற்றப்படுவதற்காக நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக தம்முடைய ஜீவனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன வழி என்று பார்க்கிற போது வேதம் கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று வேதம் போதிக்கிறது. அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த வசனம் கூறுகிறது. கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான். ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நியாய தீர்ப்புக்கு போய் நியாய தீர்ப்பின் தண்டனையாகிய நித்திய மரணத்திற்கு போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அதாவது நித்திய ஜீவனுக்கு போகிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு அவர் நம் பாவங்களை எல்லாம் தன் பேரிலே சுமந்து கொண்டு நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பும் சமாதானமும் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்தாலும் அது தொடருகிறது. தேவனோடு கூட நித்தியம் வாழுவார்கள். இந்த பெரிதான பாக்கியத்தை இலவசமாய் தேவன் அருளுகிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.